சிவனும் பார்வதியும் இருக்கிற குகையில முருகன் ஒரு நெருப்பு பந்தா உருவாயிட்டதை போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அவர் பிறந்துட்டதுக்கு ஒரு அறிகுறியா ஒரு இனிமையான சப்தமும் கேக்குது. ரதி தேவி இது என்ன சப்தம் அப்படின்னு கேட்க இந்திரதேவன் சொல்றேன் சிவன் பார்வதியோட வாரிசு உருவாயிட்டதா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க குகையை ஆக்சுவலா அவங்க மறைய வச்சிருக்காங்க. இந்திரதேவன் மற்ற தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நான் சொல்றேன் இப்போ இந்த மாய வலைக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய வலை எடுத்து விட அப்பதான் அந்த குகை அங்க இருக்கிறதே தெரியுது. இந்திரன் ரதி கிட்ட சொல்றான் மன்மதனோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து நீங்க போங்க அப்படின்னு சொல்ல அவளும் தலையசிச்சுட்டு அவ எடுக்க போறா. இந்திரனும் மற்ற தேவர்கள் எல்லாருமே குகைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த சாம்பலை எடுக்க போன ரதி அதை பார்த்துட்டு இந்திரதேவான்னு கத்த எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அந்த சாம்பல்ல இருந்து பண்டாசுரன் முழுமையா எந்திரிச்சு வர்றான். எல்லாருமே அதிர்ச்சியில பாக்குறாங்க. முழுமையா எந்திரிச்சு வந்த பண்டாசுரன் முதல்ல அந்த குகையை தான் பாக்குறான். குகையை பார்த்துட்டு இந்திரன் கேட்கிறான் நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் கையில இருக்க வஜ்ராயத்தை வச்சு என்ன அழிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? வஜ்ராயத்தால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது மகாதேவரோட கோப கனல். அதனால என்ன உன்னோட வஜ்ராயுதம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னதும் இவன் புரிஞ்சுக்கிட்டு இந்திரதேவன் உடனடியாக அக்னி தேவன் சொல்றான் நான் இந்த அசுரனை தடுத்து நிறுத்திக்கிறேன், நீங்க போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவனும் அனுப்பி வைக்க அக்னி தேவன் உள்ள அந்த நெருப்பு கோலம் இருக்கிறத பாக்குறான். இங்க வெளியே உன்னை இந்த கோயிலுக்குள்ள போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரதேவன் மற்ற தேவனும் அவனை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க பண்டாசுரனை. இங்க சிவன் பார்வதி தவத்துல தான் இருக்காங்க. அக்னி தேவன் உள்ள அந்த நெருப்பு கோலத்து மேல கையை வைக்க ஷாக் அடிச்ச மாதிரி பின்னாடி போறான். இருந்தாலும் திரும்ப முயற்சி பண்ணி அந்த நெருப்பு கோலத்தோட அது நெருப்பு கோலம் அப்படிங்கறனால அதை அவனால தூக்க கூட முடியல. ரொம்ப சிரமப்பட்டு அதை தூக்கிட்டு வெளியவும் வர்றான். ஆனாலும் சிவன் பார்வதி அவன் தாவத்துல இருந்து எந்திரிக்கல. வெளியே பார்த்தா தேவர்கள் அடிபட்டு இருக்காங்க. சில தேவர்கள் மட்டுமே பண்டாசுரனை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க, இந்திரதேவன் உட்பட. இப்போ அவன் வெளியே வந்ததும் அவன் கையில இருக்கிற அந்த நெருப்பு கோலத்தை பண்டாசுரன் பாத்துறான். இதை பார்த்ததும் வேகமா அக்னி தேவன் அங்கிருந்து அந்த நெருப்பு கோலத்தோட ஓட இவனும் அதை பார்த்துட்டு பண்டாசுரன் சொல்றான் சிவன் பார்வதியோட வாரிசு எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் தாக்கி விழ வச்சுட்டு அங்கிருந்து போறான். கீழே விழுந்த இந்திரதேவன் சொல்றான் பார்வதி தாயை நீங்களே உங்களோட வாரிசை காப்பாத்திக்கோங்க. சரியா அதே நேரம் பார்வதியும் கண்களை திறந்து பார்க்க அங்க முன்னாடி நெருப்பு கோலம் இல்லை அப்படின்றது பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. உருவான சக்தி எங்க, என்னோட வாரிசு எங்கன்னு அந்த அம்மா அழுதுகிட்டே கோபத்தோட அந்த அம்மா கேட்க இங்க அக்னி தேவன் அந்த கோலத்தை எடுத்துட்டு ஓடுறதையும் அவன் பின்னாடி பண்டாசுரன் துரத்துறதையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஏதோ காத்து வேகமா போற மாதிரி ரெண்டு பேருமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்க பண்டாசுரன் சொல்றான் இந்த பிரபஞ்சத்துல எங்க போனேனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அக்னி தேவனை சொல்லிட்டு இருக்கான். சரி அதே நேரத்துல பார்வதி குகையிலிருந்து வெளியே வர்றாங்க. கோபத்தோட பார்வதி வெளியே வரனால அந்த இடத்துல அங்கங்க நெருப்பும் பிடிச்சி எரிய ஆரம்பிக்குது. இந்திரதேவன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி நிக்கிறான். பார்வதியும் அவங்கிட்ட கோவமா என்னோட சந்தானத்தின் கோலம் அந்த அவங்களோட வாரிசா இருக்கக்கூடிய அந்த நெருப்பு கோலம் அது எங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்க ரதியும் கரெக்டா அப்பதான் நின்று மன்னிச்சிருங்க தேவி அப்படின்னு சொல்லவும் இவங்க ரதி தேவியா அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா அவ வந்ததெல்லாம் இங்க நடந்த எந்த பஞ்சாயத்து அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அவங்க கேட்டதும் தேவி அப்படிங்கறது ஒரு உயர்ந்த வார்த்தை மாதிரி சொல்றாங்க. நான் தேவி எல்லாம் இல்ல பாவிதான் அப்படின்னு சொல்றா ரதி. இந்த எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம், நான் அன்னைக்கு உங்களுக்கு சாபம் கொடுத்தேன் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கப்ப அந்த சாபம் கொடுத்த காட்சியெல்லாம் காமிக்கிறாங்க. என்னால மன்மதனோட அஸ்தி கூட காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றா. அப்போ அவனை எடுத்துட்டு போனது அவங்களோட பிளான் இது எல்லாமே காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்வதிக்கு சொல்ல பார்வதி இப்ப கோவத்தோட பண்டாசுரா நீ விளையாடுறது ஒரு தாயோட கிடையாது, முடிவோட விளையாண்டுட்டு இருக்க. மகா காலன் உன்னை சாம்பலா தான் ஆக்குனாரு, ஆனா இந்த மகா காளி அந்த சாம்பலை கூட அழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகா காளியா உருமாறுறாங்க. ஒரு மாதிரி ஆக்ரோஷமா கத்த. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.